வணக்கம் நேயர்களே. இனிக்க இலக்கியம் தொடர்பான செய்திகளை அள்ளித்தருகிற இலக்கிய ஏடு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு இலக்கியங்களும் ஹைக்கூ கவிதைகளும். கவிதை அப்படின்னு சொன்ன உடனேயே மனசுக்குள் ஒரு மத்தாப்பும் படபடவன பறக்கிற பட்டாம்பூச்சியினுடைய உணர்வும் ஏற்படுகிறது. இயற்கை, அழகு, வீரம், காதல், இன்பம், துன்பம் இவை எல்லாமே கவிதையினுடைய கருப்பொருள்களா அமைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கவிதையினுடைய மற்றொரு வடிவம், அதாவது நவீன வடிவம் தான் ஹைக்கூ கவிதைகள். எளிய சிறிய வரிகளின் மூலம் நீண்ட சிந்தனை தொடர்களை தருபவை ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் தன்னுடைய அனுபவம், உணர்வு இரண்டையுமே மற்றவருக்கு தர முயல்வது ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அழகாக சொல்லுவாங்க. மலர்களை பறிக்காதீர்கள், தரையெல்லாம் மலர்கள், ஓ காற்றுக்கு பறிக்க தெரியாதோ, ஜப்பானிய ஹைக்கூ கவிதை இது. இப்படி ஹைக்கூ கவிதைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் உற்சாகமாக ஒரு படைப்பாளிகள் மத்தியில வழங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மங்கா புகழுடைய மதுரை மாநகரில் சுற்றுலாத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் திரு ரவி அவர்களை பொதிகையின் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஹைக்கூ கவிதை அப்படிங்கிற வார்த்தை, ஹைக்கூ அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை இல்லைன்னு தான் நினைக்கிறோம். இது எந்த மொழியில இருந்து வந்தது, எப்படி வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹைக்கூ என்ற வார்த்தை ஜப்பானிய சொல் தான். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு ஜப்பானிய கைக்கூ, அதுக்கு நம்ம தமிழ் கைக்கூவாவும் சொல்ல முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பூக்களை பறிக்காதீர், படித்ததும் பறித்தனர் படித்தவர்கள். அதாவது இந்த வார்த்தை சொல் ஜப்பானிய சொல்லா இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரவலா ஹைக்கூக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்கு. இப்ப இத மின்பா, துளிப்பா நிறைய சொல்றாங்க. ஆனா இந்த ஹைக்கூன்ற இந்த சொல் பரவலா எல்லாராலும் அறியப்பட்டதுனால இதை பயன்படுத்துறோம். அந்த ஹைக்கூ குறும்பா அப்படின்னு கூட அது ஒரு யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. நம்ம இந்திய நாட்டுல, அதாவதுங்க சார், ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறம் தான் அந்த முதல்ல மரபு கவிதை இருந்தது, அப்புறம் வசன கவிதை, அப்புறம் புது கவிதை, கடைசியா வந்ததான் ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டிற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு இந்த ஹைக்கூ கவிதை எப்படி வந்தது, எப்ப வந்தது, யாரெல்லாம் இதை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்க? மகாகவி பாரதியாரே குக்கு கவிதைகள் சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள், பிரபல கவிஞர்கள், அப்துல் ரஹ்மான், அறிவுமதி எல்லாரும் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, 3 வரி, 2 காட்சி, 1 வியப்பு. முதல் வரியில் சாட்டையை கையில் எடுத்தல், 2வது வரியில் ஓங்குதல், 3வது வரியில் ஓங்கி விசிறுதல். ஹைக்கூன்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி, இங்கிருந்து பார்க்க சிறிதா இருக்கும், கிட்ட நெருங்க பெரிதா இருக்கும், அளவில் சிறிதா இருக்கும், சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். இந்த ஹைக்கூக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹைக்கூவை படிக்கிற படிப்பாளியும் படைப்பாளியாக மாற முடியும். இப்ப நீங்க மரபு கவிதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இலக்கணம் தெரியணும். இன்னைக்கு இயந்திரமயமான உலகத்துல மரபு கவிதை படிக்கிறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்ல. வசன கவிதை, உங்களுக்கு மரபு கவிதையில பிரபல கவிதைகள் நிறைய இருக்கு. கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது இப்படி சொல்லுவாங்க. மார்கழி திங்கள், மதி நிறைந்த நல்லால். இந்த மரபு கவிதைகளுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். அதுவே புது கவிதைகள் இன்னைக்கு நிறைய, ஒரு கவிஞர் மேத்தா எடுத்துட்டீங்கன்னா நிறைய கண்ணீர் பூக்கள்னு சொல்லி புது கவிதை எல்லாம் போட்டேன். இந்த ஹைக்கூ கவிதையில பாத்தீங்கன்னா சொல்ல வர, இப்ப ஒரு வேலையில்லா திண்டாட்டம் பத்தி ஒரு 10 பக்க கட்டுரையில சொல்ல வேண்டிய செய்திய 3 சொல்ல சொல்லியிருப்பேன். அச்சய பாத்திரம், திருவோடானது, பட்டச்சான்றிதழ். இப்ப மத வெறினால நம்ம சமய நல்லிணக்க வேணும், மத சண்டைகள் நடக்கக்கூடாது. இதை வலியுறுத்துறதுக்கு அன்று நெறி, இன்று வெறி, மதங்கள். அதுமாதிரி நீங்க பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஒட்டியும் வெட்டியும் கவிதை எழுதலாம். நீங்க சொன்னீங்க சார், அதாவது படிப்பாளிகள் எல்லாருமே படைப்பாளியா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹைக்கூ கவிதை எழுதுறதுக்கும் நூல் அறிவு அவசியம். அதாவது எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஹைக்கூ கவிதை எழுத முடியுமா? அதாவது படிக்க தெரியாதவங்க கூட கேள்வி ஞானத்துல கூட ஹைக்கூ சொல்றாங்க. இந்த ஹைக்கூவை பொறுத்தளவுல ஒரு மிகப்பெரிய பொறியாளரும் எழுதலாம், சாதாரண ஒரு கூலி, ஒரு விறகு வெட்டி கூட ஹைக்கூ எழுதுறாங்க. இன்னைக்கு பரவலா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கு. பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல ஹைக்கூ கவிதையை வச்சிருக்காங்க. ஆய்வு மாணவர்கள் ஹைக்கூ கவிதை ஆய்வு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த SMS குறுந்தகவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 குறுந்தகவல் பத்திரிகையை நடத்துறாங்க. தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகை குறுந்தகவல் ஆசிரியரும் தினந்தோறும் ஒரு 500 பேருக்கு ஹைக்கூ கவிதைகளை மின்னஞ்சல் எல்லாம் அனுப்புறாங்க.
தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க அந்த குறுந்தகவல் மூலமாவும் இந்த ஹைக்கூ கவிதைகள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து பரவலா மக்களிடம் போய் சேர்கிறது. சமீபத்தில் வந்த ஒரு குறுந்தகவல் SMS மூலமா வந்த ஒரு சின்ன ஹைக்கூ நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது. விக்கல் வருகிறது தண்ணீர் குடிக்கவில்லை, விக்கல் வருகிறது தண்ணீர் குடிக்கவில்லை, காரணம் நினைப்பது நீயாக இருந்தால் நீடிக்கட்டும் இன்னும் சில நிமிடங்கள். அதாவது இந்த தகவல் தொடர்புனால எந்த அளவுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கைக்குள்ள எதை வேணாலும் பாடலாம். நீங்க சொன்ன இது வந்து யதார்த்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது, அதாவது ஓபன் டு ஆல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது அப்படி வச்சுக்கலாமா நம்ம? கண்டிப்பா கண்டிப்பா. படிக்கின்ற வாசகனி படைப்பாளி ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப காதல கூட பாடலாம். அம்மாவாசை என்று நிலவு, எதிர் வீட்டு ஜன்னல். இப்ப பழமொழி சொன்னேன் பாருங்க, அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அறிவால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 2 வரியை பட்டு 3வது ஒன்று அதிகபட்ச நிர்வாகிகள், அது 3வது வரி சொல்றோம். 5ல் வளையாதது 50ல் வளையுமா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பழமொழி. அதையே சொல்றோம், 5ல் வளையாதது 50ல் வளைந்தது, முதியோர் கல்வி. நம்ம எதை வேணாலும் கைக்கூவா பாடலாம். இன்றைக்கு அந்த ஹைக்கூ கவிதைகளினுடைய தாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கு சமுதாயத்தில், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கைக்கூவா வடிக்க முடியும். இப்ப சுனாமி வருவதாக மருமகள்கள் பேச்சு, மாமியார் வருகை. இப்ப என்ன நினைக்கிறோமோ அதை வெட்டு 1 துண்டு 2ன்னு அப்படி சார்பா சொல்லலாம். அதுதான் கைக்கூ. நீங்க ஆரம்பத்துல இந்த கைக்கூக்கு பலத்த எதிர்ப்பு இருந்துச்சு. இத பொய்க்குன்னு கூட சொன்னாங்க. இப்ப திருவள்ளுவர் திருக்குறள் எழுதும் போது அதை மரபு கவியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இன்னைக்கு உலக பொதுமுறையா நிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள். திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா காந்தியடிகளின் குரு வந்து டால்ஸ்டாய். டால்ஸ்டாயோட குரு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவள்ளுவர். ஆரம்ப கட்டத்துல திருக்குறளுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. இப்ப காந்தியடிகளோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திருக்குறள்ல முடிச்சிடலாம். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விட, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே திருக்குறள்ல அடக்கிடலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, முடிஞ்சு போச்சு. அப்ப ஆரம்ப கட்டத்துல திருக்குறளுக்கும் ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து உலகளாவிய ஒரு இலக்கியமா வந்து திருக்குறள் வளர்ந்திருக்கு. அதே மாதிரிதான் கைக்கூவை வந்து பொய்க்குன்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கைக்கூ வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இந்த ஹைக்கூ எழுதுவதற்கு வந்து அடிப்படை இல்லைன்னா எந்த மாதிரி எழுதணும், அதனுடைய அடிப்படை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. ஜப்பானிய கைக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா 5 7 5 இப்படி ஒரு சீர்லாம் சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் வேணாங்க, ரொம்ப எளிமையா எடுத்துக்கணும்னா 3 வரியில எழுதணும். இன்னைக்கு சில பேர் கைக்குன்னு போட்டுட்டு 5 வரி 4 வரிலாம் எழுதுறாங்க. அது தவறு. 3 வரி, சிறிய இலக்கணம், 3 வரி போதும். அதே மாதிரி தலைப்பு போடக்கூடாது. கைக்குக்கு வந்து சில பேர் தலைப்பு போடுறாங்க. தலைப்பு போடக்கூடாது. அந்த தலைப்பை வந்து நீங்க 3வது வரியா கொண்டாந்துருங்க. உங்க மனசுல தோன்றத எழுதுங்க. எழுதிட்டு எப்படி ஒரு கல்லில வந்து தேவையற்ற பாகங்களை விளக்கும் போது ஒரு அற்புதமான சிலை தோன்றதோ அந்த மாதிரி நீங்க மனதில் பட்டதை எழுதுங்க. தேவையற்ற சொற்களை நீக்குங்க. சிலை மாதிரி ஒரு அழகிய கைக்கும் உங்களுக்கு வந்துடும். நீங்க சொன்னீங்க 3 வரியில வந்து அதை வந்து நம்ம வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சுஜாதாஸ் எழுதினதான் இப்ப ஞாபகத்துக்கு வருது. அவர் அந்த ஹைக்கூ கவிதைகளை பத்தி எழுதின புத்தகத்துல வந்து ஒரு 2-3வது பக்கத்துல நினைக்கிறேன் எழுதியிருப்பாரு, என் சட்டை பைக்குள் ஒரு கவிதை ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு 3 வரிகள்ல வந்து அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க இந்த ஹைக்கூ, உங்களோட பேரே பாத்தீங்கன்னா ஹைக்கூ ரவி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஹைக்கூல வந்து எப்படி தாக்கம் ஏற்பட்டது? எவ்வளவு நாளா எழுதிட்டு இருக்கீங்க? நான் மதுரையில ஒரு தினசரி பேப்பர்ல தான் முதல்ல கவிதை எழுதினேன். அந்த கவிதையை அச்சுல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுடைய படைப்பு வந்து ஒரு பிரசுரமானவன்னா மிக உத்வேகம் வந்து தொடர்ந்து எழுத மாறாது. அப்புறம் எழுதின உடனே புத்தகங்களாக்குனேன். எழுதிய அந்த பிரசுரமான கவிதைகள் எல்லாம் தொகுத்து புத்தகமா போட்டேன். இது வரைக்கும் ஒரு 8 நூல்கள் போட்டேன். அப்புறம் இந்த நூல்கள் போடும்போது நம்ம ஒரு நூல் போட்டு அது போய் சேர ஒரு 1000 பேருக்கு போய் சேர கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகுது. அப்ப நம்மளுடைய கருத்து பரவலா எல்லாருக்கும் எப்படி போய் சேரணும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துதான் kavimala.comனு ஒரு இணையதளம் ஆரம்பிச்சோம். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா 4,25,000 பேரு இந்த படைப்பை பார்த்திருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சை எல்லையை அடைஞ்சிருக்கு இந்த ஹைக்கூ கவிதை. அதாவது 20ஆம் நூற்றாண்டுடைய ஒரு பின்பகுதியில தான் வந்து ஹைக்கூ வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு வந்ததா சொல்லுவாங்க. நீங்க இருந்த காலகட்டத்தில் நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு 20-30 வருஷம் நீங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு கவிதையை விட்டுட்டு ஹைக்கூ கவிதை மேல நாட்டம் வருவதற்கு ஏதாவது காரணம் இருந்ததா? அதாவது மரபு கவிதை, புது கவிதை எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். இந்த ஹைக்கூ கவிதை வந்து நம்மளுடைய முன்னோடிகள் மாதிரி பாத்தீங்கன்னா அமுத பாரதி, மு. முருகேஷ், பொன்குமார்